ஹாய் ப்ளூபர்ஸ். ஆர்பிஐ எவ்வளவோ சொல்லுது பிரைவேட் ஆப் லோன்லாம் வாங்காதீங்க. ஆனா அதை பத்தி யாருமே கேட்கறது இல்லை. வாங்கிட்டு வசமா மாட்டிக்கிட்டு நிதி வாங்கி அடிபட்டு மறந்து திருந்தி வருந்தி சில ஜென்மங்கள் நம்ம கிட்ட புலம்புறதுக்குனே வரும். அப்படி புலம்பு வந்த ஜென்மங்களை பத்தி இப்ப நம்ம அதுல ஒரு ஜென்மம் தனிக்கு இவர் தான் எங்க பாஸ் மேடம். இவர் தான் எங்க பாஸ். அப்படி இல்ல, இவர் தான் எங்களோட பாஸ். ரொம்ப ஏமாந்துட்டாங்க ரொம்ப. நான் ஒன்னும் அந்த ஆப்ல வந்து அமௌண்ட் வாங்கல. ஆக்சுவலா இது என்னோட பர்சனல் அமௌண்ட் வாங்கிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவன் வந்து கால் பண்ணும்போது நான் டிராவல்ல இருந்தேன். என் ஒர்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும், ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பேன். கால் பண்ணா அப்புறம் புரியல, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லும்போது நான் வாட்ஸ்அப் முடிச்சிட்டான். வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டான், நீங்க வந்து இந்த மாதிரி ஆப்ல வந்து 3000 அமௌண்ட் எடுத்துட்டீங்க, இதுக்கு வந்து 4105 ரூபாய் நீங்க எனக்கு பே பண்ணணும், அதை வித்தின் 1 ஹவர்ல எனக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கால்ல சொன்னான். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் முடிச்சுட்டேன். அண்ட் தென் என்ன ஆயிடுச்சுன்னா, வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜஸ், என்னோட ப்ரூஃப், நான் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், அந்த டைம்ல எனக்கு வந்த நார்மல் மெசேஜஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் வரிசை அனுப்பிவிட்டு, உன்னோட மொபைல நாங்க வந்து ஹேக் பண்ணிட்டேன், சோ நீ வந்து ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதையும் சொல்லிட்டு முடிக்க வேண்டியதானே. நீ என்னடா இங்கிலீஷ் பேசுறான், கிராண்ட்மா டெஸ்ட்ங்கறான்டா. அது அவனுக்கு ஹிந்திக்காரனுக்கு புரியுமா? பாட்டி செத்து போச்சுன்னா விட்டுருவான்னு நினைச்சேன்டா. சோ அவன் வந்துட்டு அதுக்கப்புறமும் மெசேஜ் பண்றான், நீ வந்து இதை நீ பே பண்ணல அப்படின்னா உன்னை வந்து நான் ரொம்ப கேவலப்படுத்தினா போட்டோ வந்து மாஃப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிடுவேன், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுங்களா, இவங்களுக்கு அனுப்பிச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவனும் உடனே பண்ணி கொடுத்துருப்பான். என்ன ஆப் யூஸ் பண்றா கேட்டா நாங்க அப்பப்ப எடிட் பண்ணிருப்போம்ல, வீடியோ கால் யூஸ் ஆயிருக்கும். இந்த அறிவு உனக்கு இருக்கு? எனக்கு இருக்குடா, அவனுக்கு இல்லடா. கேட்டணும், நீ என்ன யூஸ் பண்ற எனக்கு அது சொல்லு அப்படின்னு கேட்டுக்கணும். நீ இவ்வளவு பண்ணல, போட்டோ ரொம்ப கேவலமா எடிட் பண்ணி கொடுத்தான்டா. எவ்வளவு இது பண்ணி என் மூஞ்சிய மட்டும் கட் பண்ணி அதுல ஒட்டி வச்சு பளிச்சுன்னு தெரியுது. அடுத்து இதனால நான் என்ன பண்ணேன்னா, பேனிக் ஆகல, பயப்படல, பதறனால நான் மிக மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. 2 கிலோ வெயிட் வந்துச்சு. அப்படிதான் எதுவுமே ஆகலையே, அட்மிட் எல்லாம் எதுவும் ஆகல. நான் வந்து எதுவுமே பயப்படல. ஃபீல் பண்ணாதான் வீடியோ பாக்குறவங்க அந்த பொண்ணு காப்பாத்துனாங்களா இல்லையா? சைபருக்கு நான் ஃபர்ஸ்ட் லாயருக்கு தான் கால் பண்ணேன். அவங்கள காப்பாத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பாதிக்கப்பட்டதுனால நீங்க பேச விடணும், கலாய்க்க கூடாது. நான் என் லாயர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உண்டு, அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குப்பா என்ன பண்ணலாம். லாயரா? நீ அவங்களோட சேர்ந்து கலாய்க்க கூடாது. ஓகேவா ப்ளூபர்ஸ்? அடுத்து நான் பதறவும்ல பயப்படலாம். அவர் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன். சைபர்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னார். 1930 கால் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ண அப்படின்னாரு. நானும் ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணேன். ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க வந்து என்ன மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க கால் பண்ணி என்னோட போனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஹேக்கிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு ஓடிபி வருமா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஓடிபி வந்துச்சு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி சொல்றேன். ஏன் அவளே போல போயிட்டு இருந்தா மறந்துருப்பா. இப்ப நீ ஸ்கிரிப்ட் வந்துச்சு. நடந்ததுடா, எல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரியே கொண்டு போறீங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குறைஞ்சிருச்சு. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோயா அப்படிங்கிற மாதிரி 4000 இருந்து 1685 ரூபாய் என்கிட்ட கேட்டான். நான் என்ன யோசிச்சேன்னா, இதுங்களுக்கு தானே அனுப்ப போறான், நான் ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். போலீஸ் ஒருத்தர் சொன்ன விஷயம் இதுதான், அவங்க வந்து என்ன மெசேஜஸ் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, ரிப்ளை பண்ணிடாதீங்க, லிங்க் அனுப்புவாங்க, கண்டிப்பா லிங்க் அனுப்புவாங்க, பே பண்ணுன்னு சொல்லி லிங்க் அனுப்புவாங்க, நீங்க லிங்கை மட்டும் டச் பண்ணிடாதீங்க அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அதே மாதிரி நான் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எனக்கு என்னைக்கு முந்தா நேத்து வரைக்கும் எனக்கு கால் அண்ட் மெசேஜஸ் வந்துச்சு. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் மெசேஜ், ஆமா கால்ஸ் வந்துச்சு, லிங்க்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2 நாளா எனக்கு வரல, போட்டோஸ் தப்பா மாஃப் பண்ணி செஞ்சாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் 2 நாள் தான் அவன் கால் பண்ணுவான். அதுக்கு அடுத்து வேற எவனா சிக்கி இருப்பான். இப்போ வந்து என்னன்னா, இதுவும் டூவா நடந்தது. கிரெடிட் பில்ல ஒருத்தவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க 4000 ரூபாய் ஒரு எமர்ஜென்சிக்கு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு 3 டேஸ்ல நீங்க 6000 ரூபாய் கட்டணும், இல்லைன்னா உங்களை மாஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க கான்டாக்ட்ஸ்ல அவங்க வந்து ஒரு லேடி 4 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பதட்டத்துல ஒரு 6000 போட்டு விட்டுருக்காங்க. மறுபடியும் கால் பண்ணி நீங்க 12000 கட்டணும் அப்படின்னு கேட்ட உடனே குடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நீ எல்லாம் என் பர்ஸை திறந்து பார்த்தா சில்லறை தான் கிடக்குது. இல்ல இப்ப உனக்கு கொடுக்க ஆள் இல்லங்கிறதாலதான் நீ கொடுக்காம இருந்தியா? அப்படிலாம் கிடையாது, நான் வாங்கவே இல்லையே, நான் ஏன் கொடுக்கணும்? இது சோ அவங்க வந்து அவங்க எப்படி யோசிப்பாங்க, நமக்கு 3000 வந்துருச்சு,
6000 ரூபாய் அவங்க கேட்கறது கொடுத்தா அவனுங்கிற கட்டாயம் வரும்போது அவங்க கொடுக்குறாங்க. ஐயா போன மாசம் நீங்க எங்க 100 ரூபாய் வாங்குனீங்களா? கடன் எப்ப கொடுப்பீங்க? அந்த மாதிரிதான் இது வட்டியோட இப்ப நீங்க இவ்வளவு கெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம வாங்கியிருக்கோம் அதனால அவங்க கொடுக்கணும் கொடுப்பாங்க. அவன் அதுக்கு அடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் திரும்ப திரும்ப அதை வச்சு இது பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஆக்சுவலா இங்க என்ன நடக்குதுன்னா 3000 அவங்க 4000 வாங்கியிருக்காங்க, 6000 பே பண்ணிருக்காங்க. மறுபடியும் அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு பேனிக், எங்க நம்ம போட்டோவை மாஃப் பண்ணி நெட்ல விட்டுருவாங்களா நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோடனே உங்க கான்டாக்ட்ஸ், உங்க கேலரி, உங்க போனோட லாக்ஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே அவங்க கைக்கு போயிடும். ஆக்சஸ் கேட்கும், ஒவ்வொன்றுக்கும் ஆக்சஸ் கேட்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது கேமரா ஆக்சஸ், ஃபைல் ஆக்சஸ் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட மொத்த டேட்டா பேஸையும் அவன் எடுத்துருவான். ஸோ முதல்ல நீங்க ஃப்ரீக்வெண்டா யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கீங்க, யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்கிற செக்டாருக்கு அவன் மெசேஜ் அனுப்புவான். எப்படி இவங்க என்கிட்ட வாங்கிட்டு தரமாட்டாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட். ஸோ இதுல பேனிக்காக எல்லாருமே பணம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காம நிதானமா நீங்களே சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 24 hours அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் எல்லாமே வரும். ஏன்னா அது வரணும், அப்பதான் சைபர் கிரைமால அவங்கள ட்ராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது ப்ராப்பரா நின்றும். பதட்டப்படாதீங்க, பணம் யாருக்கும் அனுப்பாதீங்க. பிரைவேட் ஆப்ல தயவு செஞ்சு பணம் வாங்காதீங்க. இதுல வந்து எனக்கு சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்ணும்போது போலீஸ் சொன்ன ஒரு விஷயம், ஒரு 13 பெண்கள் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூக்குல தொங்கியிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணுங்களோட குடும்பம் மட்டும்தான். சோ யாரும் பொண்ணுங்க யாருமே பயப்படாதீங்க, பசங்களா இருந்தாலுமே பயப்படாதீங்க, தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவன்கிட்ட காசே வாங்கியிருந்தாலுமே தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னா சைபர்ல சொன்னாங்களே தவிர யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னா யாருமே சொல்லல. இந்த ஸ்கேம் நடக்கட்டும், நடந்தா நான் போய் சைபர் கிரைம் தொடர்பு கொள்றேன். கண்டிப்பா ஒண்ணும் எவனும் ஸ்கேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கண்டிப்பா பண்ணுங்க, தைரியம் தான் பண்ணி பாருங்க. சின்னகோட சிங்கம் பக்கத்துல இருக்கு, நம்ம சிங்கங்கள் என் பக்கத்துல இருக்காங்க 2 பேரு. தைரியம் தான் வந்து மோதி பாருங்க. ஆனா எனக்குலாம் தேவையில்லை, நானே இதை அனுப்புறேன்டா அப்படின்னு நானும் சொல்லுவேன். உனக்கு வீடியோ வேலை வேணும், நான் அனுப்புறேன்டா. அது நீ அனுப்புவா, அது எவன் பாக்குறது? அதுதான் அதேதான் எவன் பாக்குறது. அதிகபட்சம் அனுப்புனா யாருக்கு அனுப்புவோம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பத்தி தப்பா நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற யாருக்கு அனுப்புவோம்? நம்மளோட இருந்தாலும் அப்படி நினைக்கிறவங்க அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேணுகோபால் ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். என்னன்னா ஸ்கேமர்ஸ்க்கு பிளஸ் உங்களோட பயம் சொல்லுங்க, பயமும் பதட்டமும் தான். உங்க அறியாமையெல்லாம் அவங்க நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இருந்துராத. நானும் வாங்கியிருக்கிறேன், ஓகேங்களா? திருப்பி கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. அந்த தைரியம் இருந்தா போதும். ஒண்ணும் இல்ல, பண்ணாலும் பிரச்சனை இல்ல, அவனுக்கு பண்ணிக்க. அதுக்கப்புறம் நம்ம வேற யாருக்கு அனுப்புவோம்? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுதான் நினைக்கிறேன். ஆமா, இதுல வந்துட்டு நம்ம ஃபேமிலி சைடுக்கு அனுப்புவோம். எந்த சொந்தக்காரனாவது நீங்க கஷ்டப்படும் போது வந்து ஹெல்ப் பண்ணிருக்கானா யாராவது சொல்லுங்கடா, பண்ணிருக்க மாட்டான். சோ அவங்களுக்கு அனுப்புனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப லென்த்தா போகுது. அதையும் மீறி இன்னொன்னு பண்ண ட்ரை பண்ணுவான். இன்னொன்னு முடிச்சுக்கிறேன், இன்னொன்னு பண்ண ட்ரை பண்ணுவான். என்ன அப்படின்னா, உங்க வாட்ஸ்அப்லயே இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எனக்கு அமௌண்ட் தேவை, இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க, உடனே பண்ணுங்கன்னு சொல்லுவான். அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருங்க. நிறைய நடக்குது. இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமையோ வாட்ஸ்அப்பையோ ஹேக் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிப்ஸ் தான், ஓகேங்களா? நீங்க மொபைல் ஆப்ஸ், த்ரெட்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி ஹேக் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும் போது நீங்க வந்து ஆப்போட பாஸ்வேர்ட்லாம், இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு, லாகின் பாஸ்வேர்டு, ஐடி எல்லாம் சேவ்டு மேனேஜர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க கூகுள்ல. சோ உங்க மொபைல் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டையே எடுத்துருவாங்க. அதனாலதான் பேங்க்ல ஒவ்வொரு தடையும் சொல்றாங்க, நீங்க உங்க பாஸ்வேர்டை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு எதையும் சேவ் பண்ணி வைக்க கூடாது. ஸோ ப்ளூ பிளஸ் நாங்க சொல்ற ஒண்ணுதான், இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்க அமௌண்ட்டே வாங்கியிருந்தாலுமே தைரியமா இருங்க, பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. கூடு குடிக்க வேணா வரும், கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும்னா சைபர் கம்ப்ளைண்ட் அதே போய் சொல்லிருக்கேன் வர்றோம். நீங்க அனுப்பிதான் அவனும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க ரெஸ்யூம் அனுப்புங்க, அவன்கிட்ட வேலை பாருங்க, நல்ல சம்பளத்துக்கு அவனே வேலை போட்டு தருவான். சீரியஸா கடுமையில இருக்கிற 16 நம்பரே சொல்லுங்க. இப்போ நம்ம தான் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஏடிஎம் கார்டு ஸ்கேம்ல தான் இருக்காங்க. அவன் ஃபேக்கா IPL ரன் பண்றான்.
போலீஸ் ஸ்டேஷன் ஓபன் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ரன் பண்ணிருக்கான், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரன் பண்ணிருக்கான். அவனுக்கு போட்டியா நம்ம கோர்ட் ஓபன் பண்றோம். ஆக்சுவலா இது எல்லாமே அவனா யோசிச்சு பண்ணது இல்ல. அவனுக்கு அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் ஈஸியா ஆக்சசபிளா இருக்குது, அவனுக்கு ஈஸியா கிடைக்கும். இப்போ ஒரு டிவைஸ் வந்து ஹேக்கிங் டிவைஸ் அவனுக்கு கிடைக்குது, அதை வச்சு இந்த போனோட ஐபி அட்ரஸ் வரைக்கும் ஹேக் பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ஈஸியான எக்யூப்மெண்ட் அவனுக்கு ஈஸியா கிடைக்குது. நமக்கு எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வருமோ அதுல அவ்வளவு பெரிய லூப் ஹோல் கண்டிப்பா இருக்கதான் செய்யும், அதை மாத்தவே முடியாது. ஃபேக்கா இப்போ டோல்கேட்ஸ் நிறைய இடத்துல ஓபன் பண்ணாங்க, அது கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவனே தான் மாட்டியிருக்கான். அவன் இன்னும் இன்கம் டேக்ஸ் கட்டவே மாட்டேங்கிறான். இன்கம் டேக்ஸ் கரெக்டா கட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா SBI அப்படிதான் லாக் பண்ணாங்க. வேலை நடக்க போய் தான் இந்த SBI பேங்க் மாட்டுச்சு.